நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியை அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள் 2 ஆண்டுகளாக. அந்த தனியார் நிறுவனம் தொடர்ந்து தூய்மை பணியை ஆற்றுவதில் ஒரு பெரும் மோசடியை செய்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 916 டன் குப்பையை அகற்ற வேண்டும். அதற்கு பதிலாக மாநகராட்சியினுடைய தெருக்களில் பகுதிகளுக்குள் போய் குப்பைகளை அள்ளி வெள்ளக்கல் பகுதியிலே கொண்டு போய் கொட்டுவதற்கு பதிலாக பக்கத்திலே இருக்கிற மண்ணை அள்ளி வெள்ளக்கல்லிலே போய் கொட்டி குப்பையை கொட்டியதாக கணக்கு சொல்லுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. இதை நாங்கள் பலமுறை கண்டித்திருக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தொழிற்சங்க இயக்கங்கள் CIT உள்ளிட்ட தொழிற்சங்க இயக்கங்களும் கண்டித்திருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாதத்தில் சுமார் 1000 டன் மண்ணை அள்ளி கொட்டி மோசடி செய்ததாக மாநகராட்சி அதிகாரிகளே இதன் மீது இந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நிறுவனத்தினுடைய உரிமை ரத்து செய்யப்படவில்லை. தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் விதிமுறைகள் நடைபெற்றிருந்த நேரத்தில் தான் சித்திரை திருவிழா வந்தது. சித்திரை திருவிழாவை பயன்படுத்தி ஏற்கனவே எங்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்ட அபராதத்தை நீக்கினால்தான் நாங்கள் தூய்மை பணி ஆற்றுவோம் என்று நிர்வாகத்தை பிளாக்மெயில் செய்கிற வேலையை அந்த நிறுவனம் செய்தது. சித்திரை திருவிழாவினுடைய பல லட்சம் பக்தர்கள் வந்து செல்லுகிற சித்திரை திருவிழாவில் ஏற்படுகிற குப்பைகளை அள்ள நாங்கள் மாட்டோம், எங்கள் மீதான அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னது. ஆனாலும் நிர்வாகம் உறுதியாக இருந்து அவர்களுக்கான அபராதத்தை ரத்து செய்யவில்லை. இது சார்ந்து தொடர்ந்து நாங்கள் புகார் எழுப்பி வருகிறோம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மீண்டும் தூய்மை பணி ஆற்றுவதற்கு குப்பைகளை அகற்றுவதற்கு பதில் மண்ணை அள்ளி கொண்டு போய் போட்டு குப்பை அள்ளுவதாக கணக்கு காட்டினார்கள். அப்படி மண்ணை அள்ளுகிற லாரியை கையுங்களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அதன் பிறகு கடந்த 2 வாரங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நடந்த ஆய்வுக் கூட்டம், எனது தலைமையில் நடந்த திசா கூட்டம் ஆகியவற்றில் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது வரை இந்த நடவடிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. எனவே மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒரு பெரும் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டம் என்ற துவக்க நிலை போராட்டத்தை நடத்துகிறது. இந்த நேரத்தில் நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் துறையின் கீழ், உங்களின் பொறுப்பின் கீழ் வருகிற ஒரு துறை, இந்த துறையில் தனியார் மயத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மிகப்பெரிய மோசடியை செய்கிறது. இது 3 வகையில் இழப்பு. 1, மதுரை மக்களினுடைய சுகாதாரம் பெரும் கேள்விக்குறியாயிருக்கிறது. குப்பைகள் பல வாரங்களாக அள்ளப்படாமல் தெருக்களிலே தேங்கியிருக்கிறது. 2, அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்குகிறது. 3, குப்பை அள்ளுவதற்கு பதில் மண்ணை அள்ளி கொண்டு போய் கொட்டி கணக்கு காட்டுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இப்பொழுது வரை எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து மாவட்ட ஆய்வுக் கூட்டங்களிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். இந்த நிறுவனத்திற்கு மேல் அதிகாரிகள் அல்லது மேலே இருக்கிறவர்களுடைய பலம், மேலே இருக்கிறவருடைய அவருடைய சப்போர்ட் இருக்கிற காரணத்தால் தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லையோ என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், இவ்வளவு மோசடியில் ஈடுபட்ட, ஊழலில் ஈடுபட்ட, மாநகராட்சியும் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் புகார் அளித்திருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய தூய்மை பணி ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த நிறுவனத்தை நீங்கள் டெர்மினேட் செய்ய வேண்டும். அதே போல அடுத்து இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய அனைத்து மாநகராட்சி பேரூராட்சிகளில் தூய்மை பணியை தனியாருக்கு ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தத்தின் காலாவதி ஆகிறது. புதிதாக தனியாரை இந்த துறையிலே அனுமதிக்க கூடாது. இது
தமிழ்நாட்டிலே வாழுகிற 5 கோடி மக்கள் இருக்கிற நகர்ப்புறங்களினுடைய வாழ்வை பெரும் கேள்விக்குறியாக்கும். எனவே தூய்மை பணியில் தனியாருக்கு கொடுக்கிற ஒப்பந்தத்தை அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும், ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும். மதுரை மாநகராட்சியில் அவர்லாந்து நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் மக்களுக்கு நீங்கள் வழங்குகிற நியதியாக இருக்கும். அந்த நியதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதாங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில தான் முதல்ல விரிவாக சொன்னேன். 1.5 ஆண்டுகள் இந்த போராட்டம் நடக்குது. ஜனவரி பிப்ரவரியில் அது உச்சமாகி நம்ம பல பிரச்சனைகளை கலப்பணும். இப்பொழுதும் நீங்க கேட்டது போல கடந்த காலத்திலும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை, இந்த காலத்திலும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் 2 அரசாங்கத்திலும் செல்வாக்கு செலுத்துகிறவர்களாக இந்த நிறுவனம் இருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. எனவே அப்படி அல்ல, இந்த அரசாங்கத்தில் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை, மக்களின் பக்கம்தான் நாங்கள் இருப்போம் என்பதை இந்த அரசு நிரூபிக்க வேண்டும் என்றால் தவறின் மீது சரியான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, போன ஃபீசிபிலிட்டி டெஸ்டுக்கான அறிவிப்பு வந்தது. அதை மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்தோம். எதிர்த்தனுடைய பின்னணியில் இன்றைய தமிழக அரசு அந்த ஃபீசிபிலிட்டி டெஸ்டுக்கான அறிவிப்பை வாபஸ் பெற்றுக்கொண்டது. அப்படி வாபஸ் பெற்றுக்கொண்டது நல்ல விஷயம் என்று பாராட்டி இருக்கிறோம். இது ஒரு துவக்க நிலை. அடிப்படையில் இதற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே இருக்கிற ஜீவோ அதிமுக காலத்திலே போடப்பட்ட அரசாணை இருக்கிறது. அது இருக்கிற வரை இந்த பிரச்சனை இருக்கும். இதே வெறும் ஒரு 10 நிறுவனத்தினுடைய கொள்ளை லாபத்துக்காக 5 கோடி மக்களினுடைய சுகாதார வாழ்வு, நல வாழ்வு பலியாக்கப்படக்கூடாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. அதற்காக மக்களை திரட்டிய பெரும் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம்.